அழகாஸ் நான் உங்கள் விஎஸ் பேசுகிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற மாங்கோவோட நேம் வந்து அகாடமி ஜீனியஸ் வாட்ஸ்மேனுடைய எபிசோட் 5 தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அதனால் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா உங்களால் முடிய சாப்பிட்டுன்னா நம்மளுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் அது கூட இருக்க பெல்லைக்கன்னு ஆள் வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற அடுத்த வீடியோ எல்லாமே நோட்டிஃபிகேஷன் வரும். வழக்கம் போல் இந்த எபிசோடு வேறு லெவலாக இருக்கும். முடிஞ்சளிக்கு யாரும் ஸ்கிப் பண்ணாமல் பொறுமையாக பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் இதுக்கு முன்னாடி கிட்டத்தட்ட ஒரு 4 எபிசோட் போட்டிருப்போம். அந்த எபிசோடெலாம் பார்க்காத போய் செக் பண்ணி பார்த்துருவாங்க. அப்போ தான் ஸ்டோரியே புரியும். முடிஞ்சளவுக்கு பொறுமையாக பாருங்கள். சரி வாங்க நம்ம கதை உள்ள போகலாமா. போன எபிசோட கடைசியில் ஹீரோவாக அந்த காப்ளின்ஸோட தலையெல்லாம் துண்டை வெட்டி போட்டுன்னே இருக்கேன். இதை பார்த்துட்டு அசலாவோ ரொம்ப ஷாக் ஆகிட்டு ரோனன்னா இதுன்னு சொல்லிட்டு அதிர்ச்சியா இருப்பான். ரோனன் எப்படி இவ்வளோ காப்ளின்ஸ் படையை ஒத்தால சமாளிக்கிறான், எனக்கு அதான் புரியலன்னு சொல்லிட்டு அவனும் ஷாக்கில் இருக்கேன். இப்போ இந்த எபிசோடில் அவன் கொஞ்சம் கூட விட்டு கொடுக்காம அதுங்களை போயிட்டு வெட்டி சாச்சின்னு இருக்கான். ஒன்றுத்து கூட விடலை. ரொம்ப ஸ்பீடாக போயிட்டு அட்டாக் பண்ண ஒரு நொடியில் கிட்டத்தட்ட நிறைய காப்ளின்ஸ் அந்த இடத்துல கொண்டு போட்டுன்னு இருக்கு. அதுங்க கதறுதுங்க, தலையெல்லாம் துண்டா போகுது. இதை பார்த்துட்டு அசலாரம் கொஞ்சம் தயங்குறான். இது கண்டிப்பாக ரோனன் தானா, அவனோட பவர் இப்படி இருக்கும் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலையே. அப்போ பார்த்தா அந்த இடத்துல காப்ளின்ஸ் எல்லாமே செத்து கிடக்கு. ஹீரோவும் அதுக்கப்புறம் அசலா நீ என்ன பண்ணிட்டு இருக்க, மாசம் நிற்காத, இன்னும் வேற எதனா இந்த இடத்துல இருக்குதான் போய் செக் பண்ணு. என்ன மன்னிச்சிடா, எனக்கு தெரியல, அதான் பார்த்துட்டு இருந்தேன். சரி நீ மன்னிப்பு எல்லாம் கேட்காத, உனக்கு எதுவும் ஆகாம நான் பார்த்துக்கிறேன், போமா இந்த இடத்துல இருந்து வீட்டுக்கு அப்படின்னு ஹீரோவும் கேட்க. அதுக்கப்புறம் அந்த இதுல இருந்து காட்டு பகுதிகளை கொஞ்சம் கொஞ்சமாக நகர்ந்து போயிட்டு இருக்கு. ஹீரோவும் வேக மாட்டேங்கல. அடைச்சேன், சீரியஸாக சொல்கிறேன், என் கை ரொம்ப டைட்டாக இருக்கு. ட்ராவல் பண்ணுறது இன்னமும் சரியாக தான் இருந்தாலும் என் கை ஏன் இவ்வளோ ஸ்மூத்தாக இல்லாமல் ரொம்ப குடைச்சல் கொடுக்குது. ஒரு வேளை சண்டை போட்டதுனாலயா, சண்டை போட்டு ஏடா குடும்பம் மசில்ஸை வளைச்சிட்டேன்னு நினைக்கிறேன். அதனால தான் இப்போ ரொம்பவும் வலிக்குது. சில காப்ளின்ஸோட தாசையெல்லாம் ரொம்பவும் டைட்டாக இருந்ததுனால தான் ஹெவியாக கொடுத்து அடித்தேன். சரி இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவனும் அந்த கையை சுற்றிட்டே இருக்கேன். இருந்தாலும் இன்னமும் ஃபிசிக்கல் ட்ரைனிங் பத்தலை, அதை அதிகப்படுத்தணும். அசலாவும் ரோனன், இதுக்கு முன்னாடி நம்ம அந்த இடத்துல காப்ளின்ஸை ஏமாற்றிட்டு காசு எடுக்கும் போது பேகெல்லாம் எடுத்துன்னு கிளம்பலான்னு பார்க்கும்போது திடீர்னு ஒரு காட்டுக்குள்ளேருந்து ஒரு சவுண்டு வந்துச்சுல, யாரோ சேஸ் பண்ணின்னு போகிற மாதிரி. அந்த சவுண்டு யார் தான் இருக்கும். ஹீரோவும் அது எனக்கு தெரியலன்னு சொல்ல, மேபி யாராச்சும் ஆளுங்க இருக்கலாம். நான் சில கட்டுக்கதையில் கேள்விப்பட்டிருக்கேன். அதாவது சில புறம்போக்கு பசங்க இந்த மிடில் நைட்டில் கொள்ளக்கார கூட்டமாக சுற்றிட்டு இருப்பானுங்களாம். ஒரு வேளை அவனுங்களை எவனா இருப்பானோ, ஜஸ்ட் நம்ம வெயிட் பண்ணி பொறுமையாக பார்த்து போகணும்ப்பா, இல்லைனா நம்ம கிட்ட இருக்கிறதும் கொள்ளையடிச்சிருவானுங்க. ஏன்னா அவனுங்களை சமாளிக்கிறது இன்னமும் கஷ்டமாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் நடந்துங்கன்னே பேசிட்டு போயிட்டு இருக்க. பின்னாடி பார்த்தா ஒரு ஆரோவும் அவங்கள அட்டாக் பண்ண ரெடியாக இருக்கு. அவன் விட்டு அம்பு வந்து நம்ம அசலாவை அட்டாக் பண்ணலான்னு வர, அசலாவும் என்னடா இது பின்னாடி சவுண்டுன்னு சொல்லிட்டு பார்க்க அடைச்சேன்னு சொல்லிட்டு ஹீரோவும் அதுக்கப்புறம் அந்த அம்பை பிடிக்கிறான். இப்போ நாங்கள் என்ன பண்ணுறது, அசலாவும் என்னது ஆரோவான்னு சொல்லிட்டு பாத்துறேன். டேய் இந்த ஆரோ எங்கேருந்து சடனாக வந்திருக்கும். ஹீரோவும் நான் தான் சொன்னல, இந்த ஃபாரஸ்டே ரொம்ப சபிக்கப்பட்டது, இந்த இடத்துல கொடூரமான ஆட்கள் உழவுறானுங்க. அந்த பொறும்போக்கு பசங்களை எவனும் ஒருத்தன் இந்த வேலையை பார்த்துருப்பான். கண்டிப்பாக நம்ம இன்னும் கொஞ்சம் உஷாராக இருக்கணும், ரெடியாரு தாக்குதலுக்கு அப்படின்னு ஹீரோவும் கேட்க. அதுக்கப்புறம் அந்த 2 பேரும் வெளியே வரானுங்க. டேய் நீங்களாம் யாரிங்க? ஆமாம் நீங்கள் என்னப்பா பண்ணீங்க 2 பசங்களும்? குட்டி பசங்களா? என்னது யாரை பார்த்து பசங்கன்னு சொன்னேன், நாளா பெரிய பசங்கடா, உங்கள் லெவலுக்கு தான்டா இருக்குன்னு சொல்லிட்டு ஹீரோவும் புலம்ப. ஓ ஸோ சாரி, மன்னிச்சிருங்கடா, நீங்கள் பசங்க இல்லை குழந்தைங்க. எதுக்காக நீங்கள் தூரத்துலேருந்தே பேசுகிறீங்க, கொஞ்சம் கிட்ட வரலாமே. அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துல எதனா பறக்கிற மான்ஸ்டரை நீங்கள் பார்த்தீங்க, அதை தேடி தான் நாங்கள் வந்திருந்தோம் அப்படின்னு ஒருத்தர் பேசிக்கின்னு ஹீரோவோட பேகை பார்க்க அந்த இடத்துல காசுங்களாம் இருக்குது. அப்போ அவன் பின்னாடி இருக்கவங்ககிட்ட, டேய் இவனுங்களை கொல்லலாமா, ஏன்னா இவனுக்கிட்ட நிறைய காசு இருக்குது. ஓகே. அப்புறம் அவனுங்க வளைச்சி பேசுகிற மாதிரி கிட்ட வந்து, ஹலோ உங்களை பற்றின அறிமுகத்தெல்லாம் கொடுங்க, நீங்கள் இந்த நைட்டில் இந்த காட்டில் என்ன பண்ணுறீங்க, இவ்வளோ பெரிய பேகை வச்சுக்கிட்டு. டேய் புறம்போக்குனீங்களா, உங்களோட கண்ணு எங்கே இருக்குன்னு எனக்கு நல்லாவே தெரியும், தேவையில்லாமல் கிட்ட வராதிங்க, கிட்ட வந்தீங்கன்னா கொன்னுடுவேன் அப்படிங்கிறவன் சொல்ல. என்னடா இப்படி பேசுகிறேன், நடிக்காதீங்கடா, நீங்கள் எப்படியாப்பட்ட ஆளுங்கன்றது எனக்கு தெரியும், முதல்ல என்னோட கேள்விக்கு பதில் சொல்லுங்கள், யார் நீங்கள்? என்னது யாரா அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு அதிர்ச்சியில் இருக்கேன். ஏய் ரொம்ப நீ திங்க் பண்ணுறப்பா, இந்த மாதிரி மைண்டை வச்சுலாம் என்கிட்ட பழகாத, நாங்கள் ரொம்ப நல்லவங்க தெரியுமா, உண்மையை சொல்ல போனால் எங்களை மன்னிச்சிடு, எங்களை பற்றின அறிமுகத்தையே கொடுக்கல. சரி கொடுக்கட்டுமான்னு சொல்லிட்டு அவனும் கிட்ட வந்து ஹீரோ கிட்ட அவனை பற்றின விஷயத்த சொல்லலான்னு பார்க்க, அந்த டைம் அவன்கிட்ட இருந்த கத்தி எடுத்து ஹீரோவை கொலை பண்ணலாம்னு சொல்லிட்டு அவனை கிட்ட போக, நாங்கள் தான்டா கேலிபோரோ. ஹீரோவும் கேலிபோரோவான்னு சொல்லிட்டு ஷாக்காக அடுத்த நிமிஷம் அவனோட கையை பிடிச்சி அவன் கிட்ட வந்து அட்டாக் பண்ணுறதுல அவனுடைய தாடையிலே ஒன்று கொடுத்து அவனை செதற விட அவன் ரத்தம் கக்குறான். நினைச்சண்டா நீங்க தான் அந்த புறம்போக்கு பசங்களாம் இருப்பீங்கன்னு, இந்த காட்டுக்குள்ள நைட் டைம்ல இப்படியாப்பட்ட ஆளுங்க வர்றது சகஜம் தானே அப்படின்னு ஹீரோவும் பேச, டேய் எவ்வளோ தெரிந்து என்னோட ஆளையை அடிச்சிடணும்னு சொல்லிட்டு இன்னொருத்தரை அட்டாக் பண்ண வரேன். அசல் அவன் பார்த்து அதிர்ச்சி வர, ரோனன் நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவளுடைய மேஜிக் பவரை பயன்படுத்தி அவளும் ஹெல்ப் பண்ண, ரோனன் பின்னாடி பாருன்னு அவளை கத்தேன். இன்விசிபிள் ஹேண்டை கொண்டு அவனை தடுத்துடுறான். முன்னோக்கி நகர முடியாம, என்ன இது என்னால் நகர முடியும்னு சொல்லிட்டு அவன் திணற. ஓ அசலா நீயா, ரொம்ப நல்ல வேலை பண்ண, நான் இவனை பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவனுடைய கையில் இருக்க ஸ்வாடை தட்டி விட்டுட்டு ஹீரோவும் அவனுடைய நைஃபையே வச்சு இவனை கண்டம் துண்டுமா ஸ்லாஷை கொடுக்க,
இருக்கு. அவன் அதிர்ச்சி ஆகுறான். என்ன பண்ணிட்டு அந்த சைடு போனான், என்னதான் பண்ணான், யார் இவன் சொல்லிட்டு அவன் அதிர்ச்சியில இருக்கேன். அடுத்த நிமிஷமே பார்த்தா அவன் மேல இருந்து ரத்தம் அப்படி தெருக்குது. அசல் அவன் டேய் ஒரே அடியில கொண்டு இருக்க முடியும், ஏன்டா இப்படி கட்டுறாவியான வேலைலாம் பார்த்துட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு அதிர்ச்சியவன். ரோனன் இந்த ஆளுங்க செத்துட்டானுங்கடா. இல்ல ஒருத்தன் இருக்கான், இந்த இடத்துல நம்ம உயிர் வாழ்றது அவனுக்கு பிடிக்கல, அதனால நம்ம கிட்ட இருக்கிற விஷயத்தை அவன் கொள்ளை அடிக்கணும்னு சொல்லிட்டு பார்த்து நம்மளையே கொலை பண்ண வந்தானுங்க. இதுல கொல்றதுல என்ன தப்பு இருக்கு, சொல்றது சரிதான். ஆனா இருந்தாலும் இவனுங்க காலிபுரம்னு தான் சொன்னானுங்க அந்த குரூப்போடைய ஆளுங்க. காலிபுரவா டே அப்படின்னா யாரடா இவனுங்க? அதாவது அந்த குரூப்போடைய வேலை என்ன தெரியுமா, பிக் பாக்கெட் அடிக்கிறது, கடத்தல் பண்ணுறது, ஹியூமன்ஸை கொல்றது, இந்த மாதிரி என்ன மோசமாக இருக்கிற ஒவ்வொரு வேலையுமே பண்ணுற குரூப்னா அதுதான். அவங்க இந்த காட்டுக்குள்ளே தான் இருக்காங்க. இந்த எம்பையர்லேயே மோஸ்ட் ஈவில் பவுச்சிங் குரூப்னா அந்த கேலிபோரோ தான். அது உனக்கு தெரியுமான்னு சொல்லிட்டு இன்னொருத்தனையும் போட்டு குத்தி அவனையும் சாவடிச்சிடறான். நம்ம இந்த இடத்துல விட்டு வச்சேன்னு வச்சு இவனுங்களேன் பின்னாடி போட்டு நம்மளை அட்டாக் பண்ண வந்தாலுமே இன்னொரு பக்கம் இவனுங்களுக்கு ஹியூமன்ஸோடைய ஆர்கனை விற்கிற கிரைமை கூட பண்ணுறானுங்க. அப்படியா, ரொம்ப பயமாக இருக்குடா. இதுலேயே உன்னோட விற்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு, நம்ம தான் உஷாரா இருக்கணும். அப்போ எப்படியாப்பட்ட மோசமான ஆளுங்களா இவனுங்க, தப்பான வேலையை பண்ணி இப்படி வாழ்ந்துட்டு இருக்கானுங்க போல இந்த காட்டுல. நம்ம தான் எப்படியோ ஒரு வழியா இவனுங்களை சாவடிச்சிட்டோம், நல்ல வேலை பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் பார்த்தா அந்த பையன் ஒருத்தன் எடுத்துன்னு வந்தேன், அந்த மூட்டை பக்கத்துல இருக்க அந்த மூட்டைகள் வந்து திடீர்னு சவுண்டு கேட்குது. என்னடா இது, ஏதோ ஒரு சவுண்டு கேட்டுனே இருக்குது. அந்த மூட்டை வேற எகுறது. ஹீரோவும் திரும்பி பார்க்கறான். ஆமா என்ன இது, இந்த பேக்குள்ள என்ன இருக்குன்னு தெரியலையே, சவுண்டு வேற ஹெவியா வந்துட்டு இருக்கு. ஏய் என்னடா அது போல இருக்கு, ஏதோ நகர்ந்துட்டு இருக்கு. இவனுக்கு என்ன எடுத்துட்டு வந்துருவானுங்க, மேபி என்ன இருக்கும்னு தெரியலன்னு சொல்லிட்டு ஹீரோவும் பார்க்க. அசலேவும் ஆமாண்டா எனக்கு தெரிஞ்சு இவனுங்க அனிமலை எதனா கிட்னாப் பண்ணி இதில் போட்டு வச்சிருக்கானுங்களோ அப்படின்னு சொல்லவும் அதுக்கப்புறம் அவன் திறந்து பார்க்குறான். இதை ஓப்பன் பண்ணி பார்ப்போன்னு சொல்லிட்டு ஹீரோவும் திறக்க அதில் பார்த்தா 2 கண்ணு வெளியே வந்து அதுக்கப்புறம் ஒரு பறவை தான் பறந்து போகுது. என்னடான்னு சொல்லிட்டு இவங்களும் ஷாக்க பார்க்க அதில் பார்த்தா ஒரு ப்ளூ கலரில் ஒரு பறவையா இருக்கு. ஆமாம் என்ன இது, ஒரு வேளை இது கோழியா இருக்குமான்னு சொல்லிட்டு ஹீரோவும் ஷாக்காவேன். அதோட இந்த எபிசோட முடிக்கிறாங்க. சரிங்க, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கமெண்ட்ல சொல்லுங்க. மறக்காம இந்த வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிக்க நம்புறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாமல் அது கூட இருக்க பெல் ஐகானை ஆன்ல வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற அடுத்த வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வழக்கம் போல தான் இந்த எபிசோட வேற லெவலில் இருந்திருக்கும். முடிஞ்ச அளவுக்கு யாரும் ஸ்கிப் பண்ணாமல் பொறுமையாக பார்த்துருப்பீங்க நம்புறேன். முடிஞ்ச அளவுக்கு யாரும் மிஸ் பண்ணாமல் பாருங்க அடுத்த எபிசோடும். சரிங்க, நம்ம இதோட இந்த வீடியோ முடிச்சுமா.